ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு நேரம் வந்திருக்கு. என்னன்னா நம்ம வந்து ஒரு சிபிஓ வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. ஆனால் கஸ்டமர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சிபிஓ நீங்கள் அப்கிரேட் பண்ணும் பொழுது எனக்கு இதில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே எனக்கு அப்படியே வேணும். அதாவது சீக்கிரம்ல உள்ள சாஃப்ட்வேர் உட்பட எனக்கு எல்லாமே வேணும். எந்த ஒரு ஓஎஸும் சேஞ்ச் பண்ணாமல் வேணும் அப்படின்னாரு. பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிசியை வந்து அப்கிரேட் பண்ணும் பொழுது நம்ம எஸ்எஸ்டியை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் தான் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது ஓஎஸ் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம அந்த பிசிலேருந்து எஸ்எஸ்டிக்கு வந்து க்ளோன் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த பிசி வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன எஸ்எஸ்டி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து குரூஷியல் எஸ்எஸ்டி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் டிஸ்க் கேசிங் ஒன்று தேவைப்படுது. இது எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நியூ எஸ்எஸ்டியை வந்து இந்த கேசிங்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பிசியில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, பிசியில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் அதாவது பிசியில் இருக்கிறது ஆல்ரெடி 1 TB. அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, பார்ட்டிஷன் வந்து எம்பிஆர்ல இருக்கா அப்படின்றத நீங்கள் கவனமாக செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி, அதுலேயும் வந்து எம்பிஆர்ல இருக்கா அப்படின்றத நீங்கள் முக்கியமாக செக் பண்ணிக்கணும். இதை ஏன் செக் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். நான் இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து தான் இந்த எஸ்எஸ்டிக்கு வந்து க்ளோன் பண்ண போகிறேன் ஓஎஸ்ஐ. அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. அந்த சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா 4D டிச் பார்ட்டிஷன் மேனேஜர் அப்படின்றது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் வந்து அது டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, க்ளோன் டிஸ்க் தான். அதாவது க்ளோன் ஓஎஸ் டிஸ்க் தான் நம்ம பண்ண போகிறோம். இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நமக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கிற ஓஎஸை அப்படியே வந்து நம்ம எஸ்எஸ்டிக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோன் டேட்டா டிஸ்க். இதை பொறுத்தளவு நம்ம டேட்டாஸை வந்து ஈஸியாக வந்து க்ளோன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோன் பார்ட்டிஷன். இதை பொறுத்தளவு பர்டிகுலராக எனக்கு இந்த பார்ட்டிஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்றத மட்டும் நம்ம ஈஸியாக வந்து க்ளோன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மிக்ரேஷன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா C::colon வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிடும். அப்போ ஒரு சில பேருக்கு என்னன்னா, அதில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து D::colonலையோ E::colonல ஸ்பேஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம இந்த C-லேருந்து அழகாக வந்து நம்ம D-க்கோ E-க்கோ வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து C::colonோட ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். இப்போ நம்ம ஓஎஸ் தான் வந்து க்ளோன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து க்ளோன் ஓஎஸ் டிஸ்க் இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி பார்ட்டிஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதில் போயிட்டு வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க்கும் எஸ்எஸ்டியும் எம்பிஆர்ல இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் சிஏ மட்டும் அதோட பூட் ஃபைல்லேருந்து எல்லாத்தையும் டோட்டலாக வந்து நம்ம எஸ்எஸ்டிக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம்னா நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு ரைட் சைடில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துடணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிக்கு வந்து உங்கள் ஓஎஸ் பூட் ஃபைல் முத கொண்டு டோட்டலாக வந்து இங்கே காப்பியாக ஆரம்பிக்கும். ஆனால் இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோன் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்ஸ் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ளது வந்து எஸ்எஸ்டிக்கு காப்பி ஆகிடுச்சா அப்படின்றது நமக்கு வந்து இங்கே கம்ப்ளீட்டாக காப்பி ஆகிடுச்சு. அதை ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹார்ட் டிஸ்க்கு வர சப்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து எஸ்எஸ்டிக்கு வந்து சப்ளையை கொடுக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டுமே வந்து எம்பிஆரில் தான் இருக்கணும். சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து எம்பிஆரில் இருந்து நமக்கு எஸ்எஸ்டி வந்து ஜிபிடியில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு எரர் வரும். அதாவது பூட்டிங் ஆகாது, இந்த பிரச்சனை இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். ரெண்டும் எம்பிஆரில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே வந்து ஜிபிடியில் இருக்கணும். அதாவது ஹார்ட் டிஸ்க்கும் ஜிபிடியில் இருக்கணும், எஸ்எஸ்டியும் வந்து ஜிபிடியில் இருக்கணும். இந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் செக் பண்ணி தான் நீங்கள் பூட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஓஎஸ்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹார்ட் டிஸ்கில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சியில் வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போகிறேன். போயிட்டு நான் இப்போ செக் பண்ணுறேன். இதில் நான் கனெக்ட் பண்ண எஸ்எஸ்டி மட்டும்தான் இதில் இருக்குது, வேற ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கேஸை பொறுத்தளவு எஸ்எஸ்டி மட்டும்தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹார்ட் டிஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம்.
இன்கேஸ் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கும் அதில் இருக்கணும், ஆனால் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் எஸ்எஸ்டி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நினைப்பீங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும், இதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாம் முடிச்ச பிறகு ஃபைனலாக வந்து உங்களோட பிசியில் பார்த்தீங்கன்னா F2 அப்படி இல்லாட்டி டெலிட் இதை வந்து கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பூட்டில் போயிட்டு நீங்கள் பூட் டிவைஸாக வந்து நீங்கள் எஸ்எஸ்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியில் வந்து டேரெக்டாக வந்து லோட் ஆகி உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி க்ளோன் பண்ணுறதால என்ன யூஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். என்னன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஓஎஸ் அதாவது பூட்டிங் ஃபைலில் உள்ள எல்லாமே நமக்கு எஸ்எஸ்டிக்கு வந்து மூவ் ஆகிடும். அதாவது திரும்பி வந்து நம்ம அந்த ஏற்கனவே வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வந்து பில்டிங் சாஃப்ட்வேரோ இல்லை நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ திரும்பி வந்து நம்ம ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து திரும்பி அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கணும் நீங்கள் பண்ண சாஃப்ட்வேர் எல்லாமே. ஆனால் க்ளோனிங் பண்ணுறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டோட்டலாகவே எல்லாமே காப்பி ஆகிடும். உங்களுக்கு பிசி வந்து ஃபாஸ்ட் வந்து டோட்டலாகவே மாறிடும். இப்போ இதுலையுமே நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட் டிஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவும் ஸ்லோவாக இருந்துச்சு. நான் எஸ்எஸ்டிக்கு மூவ் பண்ண பிறகு ஃபாஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம க்ளோன் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 பார்ட்டிஷன் மேனேஜர் அப்படின்ற சாஃப்ட்வேர் மூலியமாக தான் பண்ணோம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே கார்னரில் பை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது 1 மந்த் வந்து லைசன்ஸ், 1 இயர் லைசன்ஸ், லைஃப் டைம் லைசன்ஸ் இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் பை நவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே கார்னரில் ஒரு கீ சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த கீயை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஆக்டிவேஷன் கோட் இது ரெண்டுத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேரை இப்போ நம்ம பண்ண மாதிரி இதில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.